ஆமாம் சார். எங்கே இருக்க இப்போ? இங்கே கல்யாணபுரத்தில் இருக்குங்க சார். கல்யாணபுரத்தில் என் உயிர் எடுக்கிறதுக்குனே வந்து சேர்றீங்க. இல்லை சார், இந்த பக்கமாக ஷார்ட்கட்டில் வந்துடலாம் நீங்கள் வந்து சார். பெரிய இல்லை 2 வண்டி அங்கே போச்சா தெரியல. சரி பேஷண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? இசிஜி நார்மல் சைனஸ் ரிதம் சார். பிபி 160/90. இப்போ வரைக்கும் நல்லா தான் சார் இருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேஃபாக தான் சார் இருக்காரு. சரி எவ்வளோ சீக்கிரம் பேஷண்ட்டை பத்திரமா ஹாஸ்பிட்டல் இருங்க. சரிங்க சார். முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்க. ஓகே சார். பை போகிறேன். தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் அந்த பக்கம் போங்க சார். ஏன் நான் என்ன உன் முதுகில் உட்காந்துருக்கேன்? வேலையை பாரு சார் சொன்னா கேளுங்க சார், கொஞ்சம் அந்த பக்கம் போங்க சார். ஏன் நான் நிற்கிறனால உன் வேலை கெடுதா? இல்லைன்னா அப்படியே பார்த்து கிழிச்சிருவேன் நீ. என்ன நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க. டேய் யார் ஓவரா பேசுறத? நீயா நானா? நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. உனக்கு வேலை தெரியலனா வேலை தெரியலன்னு சொல்லு. யாருக்கு தெரியல? உனக்கு தான். நீ எல்லாம் மாடு மேய்க்கூட லாய்க்கல. உனக்குலாம் எவன்டா டிரைவர் வேலை கொடுத்தான்? சார் அமைதியா இருங்க சார். டேய் பேஷண்ட் எப்படி யாரா பேசுறீங்க? இவரோட பேசுறேன்? நான் பேசுன முன்னம்ல பார்த்தல பாரு. சார் வாயை மூட்டு வேலையை பாரு. ஆமா இவர் பெரிய டாக்டர் சார். கொஞ்ச நேரம் தயவு செய்து அமைதியா இருங்க சார். அவனை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. சார் சும்மா இருங்க சார். டேய் வேலையை பாருடா. டேய் ஸ்பேனர் சுத்தி என்ன நான் படிச்சது? ஏன் வரும்போதெல்லாம் செக் பண்ண மாட்டியா? நான் ஜோசியமா பார்க்கறேன். வேற வண்டியை ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வர சொல்லு. ஏங்க பைபாஸ்ல ஆக்சிடென்ட்டா? எல்லா ஆம்புலன்ஸ் அங்க போயிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படியோ போ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் இப்போ எப்படி போறது? சரி நான் ரோட்ல போய் ஏதாவது ஒரு சாப்பாடு பாட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வா. சார் கொஞ்ச நேரம் உள்ள உட்காருங்க சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இதுக்கு என் வீட்டு வரைக்கும் வந்து என்ன அசிங்கப்படுத்தணும்? எங்க வீட்டு ஆளுங்க உங்ககிட்ட மரியாதை தானே நடந்துக்கிட்டாங்க. இதை விட உங்களை எப்படி தாங்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல சாமி. சத்யா எதுவும் பிரச்சனையா? காலைல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்க. இல்லை இது என் பர்சனல் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இல்லை ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு, பண்ணுறேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார். உன் வண்டியை மூலம் சரி பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு வர வேலையை பாரு. அதை விட்டு ஃபோனை பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தீங்கல்ல, வந்துடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் உட்காருறீங்களா? ஒருவேளை எங்க வீட்ல இருந்து நான் ரொம்ப சீரியஸ்னு உங்களுக்கு ஃபோன் வந்தா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. அதான் நான் வேணான்னு தூக்கி போட்டல. இனிமே எனக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன? சார் என்னாச்சு? சார் சார் என்னாச்சு? என்னாச்சு சார்? சார் ஒரு நிமிஷம் பாருங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் 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 அண்ணா இந்த பக்கம் ஹைட்டா குண்டா யாரையாவது பாத்தீங்களா? அப்படி யாரையும் நான் பார்க்கல. ஹலோ, என் பேர் அண்ணன் கிடையாது, ஆறுமுகம். ஏமா அழுத? ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லி எதுக்குமா அழுத? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்னங்க பிரச்சனை? சும்மா சொல்லுங்க, ஏன் அழுதிங்க? என் பாய் ஃப்ரெண்ட் இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். இன்னும் அவனை காணோம். இங்கே தனியாக இருக்கவும் எனக்கு பயமாக இருக்கு. சரி அவன் நம்பரை சொல்லு. நான் அவனுக்கு ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஓப்பன் வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி அவன் பார்க்கறதுக்கு ஆள் எப்படி இருப்பான்?
அவரு கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. சரி வாங்க உங்களை விட்டு போகிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பார்த்துப்பேன். ஏங்க சும்மா வாங்க, போகிற வழியில வீட்டில் விட்டு போகிறேன். வேண்டான்னு சொல்றேன்ல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏங்க நீங்கள் ஒரு பொண்ணு, அதுவும் ரொம்ப அழகான பொண்ணு, இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உங்களை தனியாக விட்டுட்டு போனால் என் மனசாட்சி என்னை பார்த்து என்ன கேட்கும்? டே ஆறுமுகம், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குமா கேட்காதா? யோ அது என்னன்னு பாரு. சரிங்க. சார் உள்ள ஒரு பெரிய ஒரு பாடி கிடைக்கு சார். தெரையா யாரு? டேய் இங்கடா. யாரு? என்னாச்சு? யாரு? என்னடாச்சு? யாரோ ரெடி பண்ணா? என்னடாச்சு? 4 பேர் பர்சும் பணத்தையும் போனை திட்டு போயிட்டாங்கடா. 4 பேரா? சார் உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி வா, உடனே வந்து வண்டிடு வா. வண்டி தான் பஞ்சர் ஆகிட்டா, என்ன வண்டி எடுக்க சொல்லுதா? அதுக்கு வேற ஏதாவது வழி பண்ணிக்கலாம். வா, பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்க. வாடா சீக்கிரம். நான் போடு. வா வா வா. நீ போ, நீ போ. சரி வா, நீ போ. சீக்கிரம். வா வா வா. போ. உங்களதான் ஐயா கூப்பிடுறாருல. யோ சார் எங்கேயா போனீங்க? என்ன பிரச்சனை? வண்டி எங்கே நிற்குது? இல்லை சார், வண்டியோட ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆகிடுச்சு. டூல்ஸ் எடுக்கலாம் மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஏதாவது ப்ராப்ளமா சார்? வண்டி பஞ்சர்னு கூட உங்களால் சொல்ல முடியாதுல்ல? நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? நான் உன்ட்ட வேலையை பார்க்குறேன். அவன் தான் டிரைவர், அவனை கேளு. சார் அவரை விடுங்க சார். ஸ்பேனர் கிடைக்குமா சார் வண்டியில்? ஆம்புலன்ஸ் தானே ஓட்டுற? ஆ இதெல்லாம் ஒழுங்கு வச்சுன்னு உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் யோ அதை எடுத்து கொடுயா. சார் பர்சையும் ஃபோனையும் திருட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர்? ஒரு பொண்ணு சார். பொண்ணா? அவள் திருடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒன்றும் பண்ணல சார், அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னதுன்னு விசாரிக்க போனால் அடிச்சு போட்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்க சார். மோட்டார் லைனில் தானே இருக்கிற, இப்படியா போய் ஏமாறுறது? பொம்பளைங்கன்னா போதுமே, எதையும் யோசிக்கிறது இல்லை. ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, பார்க்கலாம். சரிங்க சார். டூல்ஸுங்க ஐயா. யோ உள்ள ஒரு அக்யூஸ்டு வயிற்று வலியில் கத்திட்டு இருக்கான், அது என்னன்னு போய் பாரு. சரிங்க சார். அம்மா என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடலாம் இல்லை, சரக்கு சோறு. சரி நைட்டு சார் பெயின் கில்லர் கொடுத்தா சரியானு நினைக்கிறேன். சாதாரண வயிற்று வலியாக தான் இருக்கும். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் எதுக்கும் காட்டிடுங்க சார். சார் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதா இருந்தீங்கன்னா இவர் அங்கே கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? எனக்கு எப்படியும் வண்டி பஞ்சர் போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். கைலாசம் சார், அவங்க கூட போய் ஹாஸ்பிட்டலில் இறங்கிடுறீங்களா? இது என்ன போலீஸில் போக சொல்கிறியா? இல்லை சார். யாரை கேட்டு சொன்னேன்? இல்லை எப்படியும் என் லேட் பரமல்ல யாரும் போலீஸ் போனது தெரியுமா? நான் 107 தானே ஃபோன் பண்ணேன், 100க்கு ஃபோன் பண்ணலையே. ஒரு வேளை போகிறவங்க தான் எனக்கு வந்துட்டானா? யோ என்னையா அது? என் பையன் ஜேர்னலிஸ்ட் தெரியுமா? அதுக்கு என்ன அதுக்குன்னு ஒதுக்குன்ட்டு என்ன வேணா பேசுவீங்களா நீங்கள்? சார் என்ன கைலாசம் நீ போலீஸ்னா? சார் அமைதியாக இருங்க சார். சார் சும்மா இருங்க சார். யோ சார் சார் சாரி என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா? அப்படிதான் சார். சாரி சார். சாரி சார். அப்படின்னா உங்க உதவி வேணா நீ போகலான்னு அர்த்தம். சார் தெரியாம நான் ஒரு ஆள். ப்ளீஸ் சார். நல்ல இடத்துல வண்டி நிறுத்தினையா நீ? கிடையா வண்டியா? சார் நீங்கள் போங்க சார், நான் டூல்ஸ் ஒன்று ஸ்டேஷனில் கொடுத்துட்றேன். நீ மட்டும் வா, அந்த கிழவனை கூட்டு வந்துடாத. யோ வண்டி எடு.
ஆ